தமிழக அரசு தன்முனைப்பு பார்க்காமல் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் 15ஆம் ஊதிய ஒப்பந்த பேச்சுக்களை உடனடியாக தொடங்க வேண்டும், ஓய்வூதியர்களுக்கு கடந்த 96 மாதங்களாக வழங்கப்படாத அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் மேற்கொண்டுள்ளனர். வேலை நிறுத்தத்தால் பாதிப்பு இல்லை என்றும் மாநிலம் முழுவதும் 93.90% பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் தமிழக அரசின் சார்பில் கூறப்பட்டாலும் கள நிலைமை வேறாக உள்ளது. ஊரக பகுதிகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் மக்களும் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றனர். 8 கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வரும் தொழிற்சங்கங்கள் தங்களின் நிலைப்பாட்டில் இருந்து இறங்கி வந்து ஓய்வூதியர்களுக்கு 96 மாதங்களாக வழங்கப்படாத அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை மட்டும் நிறைவேற்றினால் போதுமானது. 96 மாதங்களுக்கான நிலுவைத் தொகை 2000 கோடி ரூபாயை எவ்வாறு வழங்குவது என்பதை கூட பின்னர் பேசி முடிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவித்துள்ளன. அகவிலைப்படி உயர்வு கோரிக்கையை மட்டும் நிறைவேற்ற மாதத்திற்கு சுமார் 20 கோடி ரூபாய் மட்டுமே கூடுதலாக செலவாகும். இந்த கோரிக்கையை கூட நிதி நிலைமையை காரணம் காட்டி நிறைவேற்ற மறுப்பது நியாயமல்ல. இதை உணர்ந்து தன்முனைப்பை கைவிட்டு போக்குவரத்து தொழிற்சங்கத்தினரை அழைத்து அரசு பேச வேண்டும். அவர்களின் ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றி மற்ற கோரிக்கைகள் தொடர்பாக வாக்குறுதி அளித்து வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலினை ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.